ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கைவ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன vlog அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நான் மாமாவோட தம்பி அவங்களோட ஒய்ஃப், ஸோ 4 பேர் தான் வந்து ஊருக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஈரோடு போயிட்டுருக்கோம். ஈரோட்டில் வந்துட்டு மாமாவோட தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பர்த்டே. பொண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் வாங்க. சடனாக தான் கிளம்புனோம். அண்ணி வந்து வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகலாமா வேண்டாமான்னு 2 மைண்ட் செட்டாக இருந்தது. சடனாக திடீர்னு சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஈரோடும் நாங்கள் வந்தாச்சு. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா வீடு மாறிட்டாங்க. ஸோ எப்படி வரணும்னு கேட்டதுக்கு நீங்கள் இல்லை ஜிஹெச்கிட்டே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து என்ன ஸ்டாப்பில் அங்கே தான் இறங்கணும், ஸோ அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துடுறோன்னு சொன்னாங்க. என்னடா இவங்க வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு ரோஸ் மில்க்கெல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்ததும் என்னங்க நிற்க சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஏன்னா பர்ச்சேசிங் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மாமாவோட தம்பிக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணி வீட்டுக்கு வராங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை ஏறி பர்ச்சேசிங் முடிக்கலைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கடை வந்து ஏறி இறங்கணும். அதனால் வந்துட்டு எல்லா கடைக்குள்ளேயும் வந்து என்னால் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் பர்ச்சேசிங் பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு வந்து வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தோம், டீ வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காளான் சில்லி, ஒரு 2 செட்டு பேல்பூரி, அதுக்கப்புறம் ஒரு காளான் ஃப்ரை இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஆர்ட்ரு பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேல்பூரி சாப்பிட்டோம், அது ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் காளான் சில்லி சாப்பிட்டோம், அது சூப்பராக இருந்தது. காளான் ஃப்ரைன்னு சொல்லி ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம், அது நல்லாவே இல்லை டேஸ்ட் வைஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் பர்ச்சேசிங்கை கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 4 o'clock மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அண்ணி சமைச்சு வச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். நாங்கள் வந்து டயர்டில் பசியில் சாப்பிட்டதுனால நான் வீடியோ கவர் பண்ணவே ஆக்சுவலாக மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் அச்சோ அண்ணி செஞ்சு வச்சதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் தான் வந்துட்டு பர்த்டே. ஸோ இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸு, அன்றைக்கி வந்து ட்வின்ஸு தான். ஸோ அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்சனா, அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்போ பர்த்டே முடிஞ்சுன்னா சண்டே தான் வந்து முடிஞ்சுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கிளம்பணும் அப்படின்றனால சீக்கிரமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு மாமாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவரே வந்துட்டு பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து வேகமாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். பர்த்டே பேபிஸ்க்கு வந்துட்டு கேக் கட் பண்ணுறதுல ஆர்வம் இருக்கோ இல்லையோ, நம்ம குட்டி பாப்பா பிரதீக்ஷாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கேக் கட் பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரே குஷியாக இருந்தால். அண்ணியும் அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்துட்டு ஒரு நாளைக்கு போங்க ஊருக்கு அப்படின்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றனால என்னால் லீவெல்லாம் போட முடியாதுன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேக் கட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு வந்து சொன்னோம். பாப்பாங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பொக்குன்னு போயிடுச்சு. ஸோ எல்லோரும் கலகலன்னு இருந்துட்டு கொஞ்சம் நேரம்னாலுமே அது எல்லாருமே சேர்ந்து கலகலன்னு இருக்கிறோம் அப்படின்றனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் வந்து அப்செட் ஆகிட்டாளுங்க. இப்போ ஏன் கேக்கை திருப்பி வச்சாங்க அப்படின்னா என்னது சாங்கி இப்படி கிழக்கு பார்த்து வெட்டணும் அப்படின்லாம் சொல்லி அண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க போல். அதனால் வந்து சரி வா உன் ஆசையை ஏன் கெடுப்பானுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் வேகமாக திருப்பிட்டார். எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் அவளுங்க கேக் கட் பண்ணுறதை கரெக்டாக மறைச்சி நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளுங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 8 மணி இருக்கும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பழனி பஸ் ஏறும்போது பார்த்திங்கன்னா மணி 9:15 அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது மணி வந்து 11:45. வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி வந்துட்டு 12:30 ஆகிடுச்சு. நைட்டு வந்து ஏதாவது லைட்டாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லி கடையாக தேடினோம். பட் எந்த கடையிலுமே இல்லை. கடைசியாக ஒரு கடையில் வந்து ஆளுக்கு ஒரு கல் தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த vlog வந்து இதோட முடியுது. இன்னொரு vlogல நம்ம மீட் பண்ணலாம். இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.